ஒரு புத்திசாலியான ஊழியர் அவர் ஒரு கம்பெனில வேலை பார்க்கறாரு. புதுசா ஒரு ப்ராஜெக்ட் வந்ததும் அதுல என்னென்ன தவறுகள் நடக்கும், என்னென்ன சிக்கல்கள் வரும் அப்படின்னு உடனே கண்டுபிடிச்சிருவாரு. இது நிறைய இடங்கள்ல நடக்கிறது தான். ஆமா. ஆனா அவருக்கு மட்டும் பதவி உயர்வு கிடைக்கவே கிடைக்காது. அது வேற ஒருத்தருக்கு போயிடும். ஏன் தெரியுமா? ஏன்னா வெறும் குறைகளை சொல்றதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல. கரெக்டா? எக்ஸாக்ட்லி. குறைகளை கண்டுபிடிக்கிறது உங்களை புத்திசாலியா காட்டலாம். ஆனா தீர்வுகளை உருவாக்குபவர்கள் தான் எப்போதுமே தலைவர்கள் ஆகுறாங்க. கண்டிப்பா. நீங்க பிரச்சனைகளை கண்டுபிடிக்கிறதுல சிறந்தவரா இருக்கலாம். ஆனா தலைமை பண்பு அப்படிங்கிறது மக்களை தீர்வுகளை நோக்கி நகர்த்துவது தான் அப்படின்னு அவரோட மேலாளர் சொன்ன ஒரு வரி அவர் வாழ்க்கையே மாத்திருச்சு. ரொம்ப ஆழமான ஒரு வரி இது. ஆமா. இத பத்தி தான் நாம இன்றைய இந்த ஆழமான அலசல்ல பேச போறோம். டு ஃபோக்கஸ் ஆன் சொல்யூஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு சூப்பரான ஆடியோ புக்கு தான் நம்ம இன்னைக்கு அலச போறோம். ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு தலைப்பு. ஏன்னா வாழ்க்கையில பிரச்சனைகள் எப்போதுமே வந்துகிட்டு தான் இருக்கும். உண்மைதான். நம்ம என்னதான் பிளான் பண்ணாலும் ஏதாவது ஒன்று தப்பாகும். ஆமா, திட்டங்கள் தோல்வியடையும், மனிதர்கள் ஏமாத்துவாங்க. ஆனா இந்த பிரச்சனைகள் உங்களோட வெற்றியை தீர்மானிக்கிறது கிடையாது. அந்த எதிர்பாராத சிக்கல் வரும்போது உங்க மூளை எந்த திசையில சிந்திக்குது அப்படிங்கிறது தான் எல்லாவற்றையும் தீர்மானிக்குது. சரியா சொன்னீங்க. இந்த ஆழமான அலசலின் இறுதியில எந்த ஒரு நெருக்கடியான சூழ்நிலையிலையும் முடங்கி போகாம தீர்வுகளை நோக்கி நகர்ற ஒரு மனநிலையை நீங்க எப்படி வளர்த்துக்கலாம் அப்படிங்கறத நீங்க கத்துப்பீங்க. அதாவது குறைகளை சுட்டிக்காட்டுறது ரொம்ப எளிது. அதுக்கு எந்த பயிற்சியும் தேவையில்லை. ஆனா ஒரு தீர்வை உருவாக்குறது ஒரு கடினமான கலை. அதை நாம பழகிக்கணும். சரி, இதை கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். குறைகளை கண்டுபிடிப்பதை விட தீர்வுகளை நோக்கி நகர்வது முக்கியம் அப்படின்னா, ஒரு தவறு நடக்கும்போது உடனடியா நம்ம கவனத்தை எப்படி மாத்துறது? அதுக்கு அந்த ஆடியோ புக்ல வர்ற கூடைப்பந்து போட்டியோட கதை ஒரு அருமையான உதாரணம். ஆமா, மாநில அளவிலான ஒரு ரொம்ப முக்கியமான கூடைப்பந்து இறுதிப் போட்டி அது. கரெக்ட். ஆட்ட முடிய இன்னும் ஒரு நிமிடமே இருக்கிற நிலையில அந்த அணியோட மிகச் சிறந்த வீரர் ஒரு சுலபமான ஷாட்டை தவற விடுறாரு. ஓ, அது ரொம்ப பெரிய பிரஷர் ஆச்சு. கண்டிப்பா. அதனால எதிரணி ஸ்கோர் பண்ணி ஆட்டத்தை சமன் செஞ்சிடுறாங்க. அந்த வீரர் அப்படியே மைதானத்துல உறந்து போய் நிக்கிறாரு. தான் விட்ட தவறு அவரோட மனசுக்குள்ள மீண்டும் மீண்டும் ஓடிக்கிட்டே இருந்திருக்கும். ஆமா. ஆனா அவரோட பயிற்சியாளர் அவரை பார்த்து கோவமா கத்தல. அவர் சொன்னது 2 வார்த்தைகள் தான். அடுத்த ஆட்டம். நெக்ஸ்ட் பிளே. எக்ஸாக்ட்லி. அந்த வார்த்தைகளை கேட்ட உடனே அந்த வீரர் சுதாரிச்சுக்கிறாரு. அடுத்த வாய்ப்புல பந்த தயங்காம எடுத்துட்டு போய் சக வீரருக்கு பாஸ் பண்றாரு. அந்த ஷாட் அணிக்கு வெற்றியை தேடி தருது. இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, அந்த வீரர் ஏன் அப்படி உறைந்து போய் நின்றார் அப்படிங்கிறது தான். கரெக்ட். நாம ஒரு தவறு செய்யும் போது நம்ம மூளை உடனடியா கடந்த காலத்துக்கு போயிடும். இதை நான் எப்படி தவிர்த்திருக்கலாம் அப்படின்னு அந்த நிகழ்வை திரும்ப திரும்ப நினைச்சு பார்க்கும். இது ஒரு முடிவற்ற சுழல் மாதிரி இல்லையா? ஆமா, ஒரு லூப் மாதிரி. அந்த தவறை பற்றியே சிந்திக்கிறதுனால நிகழ்காலத்துல நாம செய்ய வேண்டிய அடுத்த நகர்வை மூளை தவற விடுது. ஓ, அதனாலதான் அந்த பயிற்சியாளர் அடுத்த ஆட்டம் அப்படின்னு சொன்னாரு. கரெக்ட். அது அந்த லூப்ல இருந்து மூளைய உடனடியா வெளியே கொண்டு வரதுக்கான ஒரு கட்டளை. தவறுகளை தவிர்க்கிறவங்களால ஆட்டம் ஜெயிக்கப்படுறதில்ல, ரொம்ப சீக்கிரமா அதிலிருந்து மீண்டு வர்றவங்களால தான் ஜெயிக்கப்படுது. இது எப்படி இருக்குன்னா, நீங்க ஒரு காரை ஓட்டிக்கிட்டு போகும்போது தொடர்ச்சியா ரியர் வியூ கண்ணாடியை மட்டுமே பார்த்துக்கிட்டு போறது மாதிரி இருக்கு. ரொம்ப சரியான ஒரு ஒப்பீடு. அப்படி தொடர்ந்து பின்னாடி நடந்ததே பார்த்துக்கிட்டு போனா கண்டிப்பா எதிரே வர்ற ஆபத்து கவனிக்காம விபத்துல தான் மாட்டுவோம். நிச்சயமா. அந்த ஆன்லைன் பிசினஸ் தொடங்கின ஒரு இளம் தொழிலதிபரோட கதையும் இததான் உணர்த்தது. ஓ, அந்த 2 வாரமா கவலைப்பட்டாங்களே அவங்களா? ஆமா, அவங்கதான். தன்னோட சேமிப்பு முழுவதையும் முதலீடு செஞ்சு ஒரு தயாரிப்பை வெளியிடுறாங்க. ஆனா விற்பனை ரொம்ப மோசமா இருக்கு. அப்புறம் என்னாச்சு? அடுத்த 2 வாரத்துக்கு அவங்க வேற எதையுமே செய்யல. எங்க தவறு நடந்தது, வாடிக்கையாளர்கள் ஏன் வாங்கல அப்படின்னு கடந்த காலத்தை மட்டுமே ஆய்வு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அது ஒரு பெரிய தப்பு இல்லையா? கண்டிப்பா. அப்போ அவங்களோட வழிகாட்டி ஒரு கேள்வி கேக்குறாரு. நீங்க எவ்வளவு காலம் இந்த பிரச்சனைய படிக்க போறீங்க, எப்போ தீர்வை உருவாக்க போறீங்க அப்படின்னு. வாவ், அது ஒரு நெத்தியடி கேள்வி. ஆமா, பிரச்சனையிலிருந்து மீள்வது அப்படிங்கிறது ஏமாற்றமே இல்லாத ஒரு நிலை கிடையாது. ஏமாற்றம் இருக்கும். ஆனா அந்த ஏமாற்றம் உங்களோட அடுத்த முடிவை தீர்மானிக்க விடாம தடுப்பதுதான் உண்மையான மீட்சி. நீங்க சொல்றது புரியுது. தோல்வியின் மீதான பிரேத பரிசோதனை அடுத்த கட்ட அறுவை சிகிச்சையை தாமதப்படுத்தக்கூடாது. எக்ஸாக்ட்லி. ஆனா ஒரு விஷயத்த நாம இங்க ஒத்துக்கணும். நெக்ஸ்ட் பிளே அப்படிங்கிற இந்த மனநிலை ஒரு கூடைப்பந்து போட்டியில சில வினாடிகள்ல முடிவெடுக்க சரியா இருக்கலாம். ஆனா நம்ம வாழ்க்கையோ இல்ல வேலையோ ஒரு பெரிய நெருக்கடியில சிக்கும்போது மூளை இயல்பாகவே பதற்றத்தோட உச்சிக்கு போயிடுமே. அப்போ எப்படி அமைதியா அடுத்த நகர்வை யோசிக்கிறது?
அதுக்கு தான் அந்த விமான பயணத்தோட கதையை நம்ம பார்க்கணும். நடுக்கடல் பயணத்தின் போது விமானத்தோட ஒரு இன்ஜின் திடீர்னு பழுதாயிடுது. நினைச்சாலே பயமா இருக்கு. ஆமா, பயணிகள்லாம் அலறாங்க. காக்பிட்டுக்குள்ள எச்சரிக்கை விளக்குகள் எரியுது. துணை விமானி ரொம்ப பதற்றமாயிடுறாரு. ஆனா அந்த கேப்டன் என்ன பண்ணாரு? அந்த கேப்டன் எந்த சலனமும் இல்லாம ரொம்ப அமைதியா அவசர கால செக்லிஸ்ட வரிசையா சரி பார்த்து விமானத்தை பத்திரமா தரையிறக்குறாரு. சூப்பர். தரையிறங்கிய பின்னாடி அவரு சொன்னது ஒண்ணுதான், பதற்றம் எதையும் தீர்க்காது, செயல்முறைகள் தான் பிரச்சனைகளை தீர்க்கும். ஒரு பெரிய பிரச்சனை வரும்போது நம்ம முதல்ல போராட வேண்டியது அந்த பிரச்சனையோட இல்ல, நம்ம சொந்த உணர்ச்சிகளோட தான் அப்படிங்கறது அந்த கேப்டன் தெளிவா உணர்ந்திருக்காரு. 100க்கு 100 உண்மை. ஆனா இங்கதான் எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் வருது. நிறைய பேர் நினைக்கிற மாதிரி அமைதி அப்படிங்கிறது பிறப்பிலேயே ஒருத்தருக்கு வர்ற குணம் இல்லையா அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஆனா அது தப்பு. நான் இயல்பாகவே எல்லா விஷயத்துக்கும் பதற்றப்படுறாரு அப்படின்னா என்னால எப்படி அந்த விமானிய போல இக்கட்டான நேரத்துல அமைதியா இருக்க முடியும்? இது நிஜமாவே சாத்தியம்தானா? இது ஒரு அருமையான கேள்வி. அமைதி அப்படிங்கிறது ஒரு குணாதிசயம் கிடையாது. அது ஒரு கட்டுப்பாடு. பயிற்சியின் மூலமா அது நமக்கு கிடைக்கும். எப்படி சொல்றீங்க? ஒரு நெருக்கடி வரும்போது உங்களோட மூளை அத உயிருக்கு ஆபத்தான ஒரு விஷயமா உணர்ந்து அட்ரினலின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோனை வெளியிடுது. இத அமிக்டாலா ஹைஜாக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓ, அதனாலதான் நமக்கு கை கால்லாம் நடுங்குதா? ஆமா, இந்த நிலையில ரத்த ஓட்டம் மூளையோட தர்க்கரீதியா சிந்திக்கிற பகுதியிலிருந்து உணர்ச்சிகளை கையாளும் பகுதிக்கு போயிடும். அதனால உங்களால பகுத்தறிவோட சிந்திக்க முடியாது. அப்போ இத மாத்திரத்துக்கு என்னதான் பண்றது? ஒரு மிக எளிய உத்தி இருக்கு. அதுதான் உணர்ச்சிகளுக்கு பேரிடுதல். லேபிளிங் எமோஷன்ஸ். கரெக்ட். பதச்சம் வரும்போது ஆழமா மூச்சு விடுங்க. அதுக்கப்புறம் நான் இப்போ அவமானமா உணர்றேன் அல்லது நான் ரொம்ப பயத்துல இருக்கேன் அப்படின்னு அந்த உணர்ச்சிக்கு ஒரு பேரை வைங்க. கொஞ்சம் பொறுங்க, இது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எனக்கு பயமா இருக்கு அப்படிங்கிற உணர்வை நான் வார்த்தையா சொல்றதுனால மட்டும் எப்படி என் மூளையோட ரத்த ஓட்டம் மாறும்? அதுதான் அறிவியலோட அற்புதம். நீங்க உங்க உணர்ச்சிக்கு ஒரு பெயரை வைக்கும்போது மூளை அந்த வார்த்தைகளை ப்ராசஸ் செய்ய வேண்டிய கட்டாயத்துக்கு உள்ளாகுது. ஓஹோ. வார்த்தைகளை செயலாக்குவது மூளையோட பகுத்தறிவு பகுதியான ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸோட வேலை. அதனால உணர்ச்சிகளுக்கு பேரிடும் அந்த நொடியிலேயே மூளையோட செயல்பாடு தானாகவே பகுத்தறிவு பகுதிக்கு மாறிடுது. நிஜமாவா? ஆமா, இத எஃப்எம்ஆர்ஐ ஸ்கேன் மூலமா நிரூபிச்சிருக்காங்க. இதனாலதான் உணர்ச்சிகளை பேரிட்ட உடனே நமக்கு ஒரு அமைதி கிடைக்குது. வாவ். நான் இப்போ கோவமா இருக்கேன் அப்படின்னு சொல்றதே மூளையை அமைதிப்படுத்துற ஒரு கருவி அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஆஹா தருணம். கண்டிப்பா. நாம நமக்குள்ள கேட்டிக்கிற கேள்விகள். கேள்விகளா? கொஞ்சம் தெளிவா சொல்லுங்களேன். 15 வருஷமா ஒரே நிறுவனத்துல வேலை செஞ்ச ஒருத்தரை எந்த முன்னறிவிப்பும் இல்லாம திடீர்னு வேலை நீக்கம் செய்றாங்க. அது ரொம்ப கொடுமையான ஒரு சூழ்நிலை. ஆமா, அவர் வழியெல்லாம் ஏன் இப்படி நடந்தது, நான் என்ன தப்பு செஞ்சேன் அப்படின்னு புலம்பிக்கிட்டே போறாரு. ஆனா அன்னைக்கு ராத்திரி அவருக்கு போன் செஞ்ச அவரோட நண்பர் ஒரு கேள்வி கேட்கிறாரு. என்ன கேள்வி அது? இந்த சூழ்நிலை உன்னை எந்த ஒரு புதிய திறனை வளர்த்துக்க கட்டாயப்படுத்துது அப்படின்னு கேக்குறாரு. வாவ். அந்த ஒரு கேள்வி நிலைமையை எவ்ளோ அழகா மாத்துது பாருங்க. கரெக்ட். இந்த ஒற்றை கேள்வி அவரை பழைய நினைவுகள்ல இருந்து நிகழ்காலத்துக்கு கொண்டு வருது. சில மாதங்கள்லயே அவர் ஒரு புது படிப்பை முடிச்சு நல்ல வேலையும் வாங்கிடுறாரு. கேள்விகள் அப்படிங்கிறது நம்ம மூளைக்கான ஒரு சர்ச் இன்ஜின் மாதிரி செயல்படுது. நாம் அதுல எதை தேடுறோமோ அதற்கான ஆதாரங்களை மூளை உடனே கொண்டு வந்து கொடுக்கும். எக்ஸாக்ட்லி. நீங்க ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது அப்படின்னு தேடுனா நீங்க ஒரு துரதிர்ஷ்டவசமான ஆள் அப்படிங்கிறதுக்கான ஆதாரங்களை மூளை கொண்டு வரும். அந்த ஆடியோ புக்ல இந்த கேள்விகளை 3 வகையா பிரிக்கிறாங்க இல்லையா? ஆமா. 1, பலிகடா கேள்விகள். அதாவது ஏன் எனக்கு மட்டும் நடக்குது அப்படின்னு கேக்குறது. 2, பழி போடும் கேள்விகள். இதற்கு யார் காரணம் அப்படின்னு கேக்குறது. இது ரெண்டுமே நம்ம ஈகோவை வேணா திருப்திப்படுத்தும், ஆனா நம்மள முன்னாடி நகர்த்தாது. உண்மைதான். உங்களை காப்பாற்றக்கூடியது 3வது வகையான கேள்விகள் மட்டுமே. அதுதான் முன்னோக்கிய கேள்விகள். ஃபார்வர்ட் கொஸ்டின்ஸ். ஆமா. இப்போ என் கட்டுப்பாட்டுல என்ன இருக்கு, இந்த பிரச்சனைய 1% குறைக்க நான் எடுக்க வேண்டிய அடுத்த நகர்வு என்ன அப்படின்னு கேக்குறது. இந்த கேள்விகளை கேட்டா மூளை தானாகவே தீர்வுகளை தேட தொடங்கிடும். இது எனக்கு புரியுது. ஆனா சரியான தீர்வு எது அப்படின்னு தெரியாதப்போ எப்படி செயல்ல இறங்குறது? அந்த மென்பொருள் உருவாக்குனவரோட கதையை எடுத்துக்கோங்க. ஓ, அந்த சாஃப்ட்வேர் டெவலப்பர் கதை. ஆமா, அவர்தான் உருவாக்குன மென்பொருள்ல எந்த ஒரு குறையும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அதை வெளியிடாம 6 மாசமா தாமதப்படுத்துறாரு. ஆனா அவரோட நண்பர் என்ன செஞ்சாரு? அவரோட நண்பர் தனது மென்பொருள்ல பல குறைகள் இருந்தாலும் அதை தைரியமா சந்தையில வெளியிடுறாரு.
வாடிக்கையாளர்களோட கருத்துக்களை பெற்று அதை மேம்படுத்தி பெரிய வெற்றி அடைகிறாரு. அதே போலதான் அந்த எழுத்தாளர் கதையும். பல வருஷமா புத்தகம் எழுதணும்னு யோசிச்சவரு தினமும் 200 வார்த்தைகள் மட்டும் எழுதத் தொடங்கி 1 வருஷத்துல முழு புத்தகத்தையே எழுதி முடிச்சிடுறாரு. ஆனா இத நான் கொஞ்சம் எதிர்க்க விரும்புறேன். சொல்லுங்க. ஒரு வேலையை தொடங்கும் முன் நமக்கு ஒரு முழுமையான தெளிவும் நம்பிக்கையும் இருக்கணும் தான் நம்ம படிச்சிருக்கோம். எடுத்த உடனே அரைகுறையா எப்படி செயல்ல இறங்குறது? இது ரொம்ப ஆபத்தான தந்திரம் போல இருக்கே. நீங்க கேக்குறது நியாயமான கேள்விதான். ஆனா அது ஒரு மிகப்பெரிய மாயை. நம்பிக்கை ஒருபோதும் செயலுக்கு முன்பு வராது. அப்படியா? ஆமா. தன்னம்பிக்கை அப்படிங்கிறது செயலோட தொடங்கம் கிடையாது. அது செயல்பாட்டின் மூலம் கிடைக்கும் ஒரு துணைப்பொருள், பை ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லலாம். அப்போ தெளிவுக்காக காத்திருக்க கூடாதுன்னு சொல்றீங்க. நீங்க தெளிவுக்காக காத்திருக்கும்போது உண்மையிலே நீங்க உங்க பயத்துக்கு கற்பனைகளை உருவாக்குற நேரத்தை கொடுக்கறீங்க. மூளைக்கு சான்றுகள் தேவை. நீங்க ஒரு சிறிய செயலை செய்யும் போதே உங்க மூளை அந்த கற்பனையிலிருந்து விலகி யதார்த்தத்துக்கு வந்துடும். ஆஹா, செயலின்மை தான் நம்மள முடக்கி போடும். செயல் அந்த பயத்தை குறைச்சிடும். கண்டிப்பா. சரி, செயல்ல இறங்குவதை தடுக்கும் மிகப்பெரிய தடை எது தெரியுமா? குறை கூறுதல் அப்படிங்கிற மோசமான பழக்கம்தான். ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது. ஒரு காஃபி கடையில ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சந்திக்கிற நண்பர்கள் குழு கதைய ஆடியோ புக்ல சொல்லிருக்காங்க. அதுல நிறைய பேர் எப்போ பார்த்தாலும் பொருளாதாரத்தையும் மேலதிகாரிகளையும் குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா அதுல ஒரு நண்பர் மட்டும் அமைதியா இருப்பார் இல்லையா? ஆமா, அவர் அமைதியா கேட்டுக்கிட்டு தனக்கு கிடைக்கிற பணத்துல முதலீடு செஞ்சு 5 வருஷத்துல பெரிய முன்னேற்றம் அடைஞ்சிடுவாரு. குறை கூறுவது அப்படிங்கிறது ஒரு ராக்கிங் சேர்ல உட்கார்ந்துருக்கிற மாதிரி. அது நீங்க ஏதோ ஒரு வேலை செய்யறது போல ஒரு உணர்வை தரும். ஆனா உங்களை ஒரு அங்குலம் கூட முன்னால் நகர்த்தாது. இதுல நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு அறிவியல் இருக்கு. குறை சொல்றது ஏன் அவ்ளோ சுவாரஸ்யமா இருக்கு தெரியுமா? ஏன்? நாம மத்தவங்கள குறை சொல்லும்போது நம்ம மூளையில டோபமைன் அப்படிங்கிற ரசாயனம் சுரக்குது. அது நமக்கு ஒரு திருப்தியான உணர்வை தருது. நான் சரியாதான் இருக்கேன், உலகம்தான் மோசமா இருக்கு அப்படின்னு நம்ம பொறுப்புல இருந்து தப்பிக்க அது உதவுது. ஓ, அதனாலதான் நமக்கு அது பிடிச்சிருக்கு. ஆமா. ஆனா நீங்க சொன்ன அந்த ராக்கிங் சேர் ஒப்பீடு ரொம்ப சரியானது. அந்த சேர்ல நீங்க பல வருஷமா உட்கார்ந்துகிட்டே இருந்தா உங்க கால்கள் நடக்கும் திறனையே இழந்துடும் இல்லையா? ஆமா, கண்டிப்பா. அதே போலதான் தொடர்ந்து குறைகளை மட்டுமே பேசிக்கிட்டு இருந்தா உங்களோட பிரச்சனைகளை தீர்க்கும் தசைகள் செத்துடும். உங்க மூளை தானாகவே எல்லாத்துலயும் குறைகளை மட்டுமே தேட பழகிடும். இத உடைக்க என்ன செய்யணும்? இந்த குறைய தேவையற்றதாக மாற்ற நான் உடனடியா என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டு செயல்படத் தொடங்கணும். இது ஒரு பரந்த கண்ணோட்டத்துல பார்த்தோம்னா, தீர்வுகளை நோக்கி நகர்வது அப்படிங்கிறது எப்போதுமே வசதியானதா இருக்காது. பல நேரங்கள்ல நம்ம அசௌகரியங்களை நேரடியாக எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். அதனாலதான் பலரும் அதை தவிர்க்கிறாங்க. ஒரு மனிதர் தன்னோட பிசினஸ் பார்ட்னரிடம் பேச வேண்டிய ஒரு கடினமான உரையாடலை 2 வருஷமா தவிர்த்து வந்த கதையை நாம இங்க பார்த்தாகணும். ஆமா, அவர் அந்த பிரச்சனையை தவிர்க்க அது பெரிய விரிசலை ஏற்படுத்துச்சு. அவர் எப்படி ரியாக்ட் பண்ணுவாரோ அப்படிங்கிற பயம் இவரை முடக்கிடுச்சு. ஆனா இறுதியா ஒரு நாள் அவர் பேசும்போது அந்த பிரச்சனை வெறும் 30 நிமிஷத்துல சுமூகமா முடிஞ்சிடுச்சு. அவர் தவிர்த்த காலம்தான் அந்த பிரச்சனையை அவருக்கு ஒரு பூதாகரமா காட்டுச்சு. கரெக்ட். பிரச்சனைகளை தவிர்ப்பது எப்போதுமே அவற்றை பெரிதாக்கும். அவற்றை நேருக்கு நேர் எதிர்கொள்வதுதான் அதை குறைக்கும். அசௌகரியம் அப்படிங்கிறது ஆபத்து கிடையாது, அது வளர்ச்சிக்கான ஒரு வாய்ப்பு. சுவத்துல ஒரு விரிசல் விழும்போதே சரி செஞ்சா அது சின்ன வேலை. ஆனா விட்டா பெரிய கட்டமைப்பு சேதமாயிடும். எரியும் கட்டடத்துக்குள்ள போற 2 தீயணைப்பு வீரர்களை பத்தி யோசிச்சு பாருங்க. அந்த நேரத்துல அவங்க திடீர்னு எல்லா புது திறன்களை பெற்ற மாட்டாங்க. தங்களுக்கு கொடுக்கப்பட்ட பயிற்சியின் அளவுக்கு தான் செயல்படுவாங்க. ஆக இதோட முழு அர்த்தம் என்ன? சின்ன சின்ன அசௌகரியங்களை தொடர்ந்து எதிர்கொண்டு பயிற்சி செஞ்சா மட்டுமே பெரிய நெருக்கடி வரும்போது தீர்வுகளை நோக்கி செயல்படுற மனநிலைக்கு நம்ம மூளை மாறும். உண்மையாவே இது ஒரு ஆழமான பார்வை. இதுவரைக்கும் நம்ம பார்த்ததை முழுமையா தொகுத்து பார்த்தோம் அப்படின்னா, தவறுகள் நடக்கும்போது உறைந்து போகாம அடுத்த நகர்வு என்னன்னு யோசிக்கிறது. பதற்றமான சூழல்ல உணர்ச்சிகளுக்கு பேரிட்டு அமைதியை பேணுவது, மூளைக்கு சரியான முன்னோக்கிய கேள்விகளை கேட்பது, கரெக்ட், குறை கூறும் வலையில விழாம ஆக்கப்பூர்வமான செயல்கள்ல இறங்குவது, அப்புறம் அசௌகரியங்களை தைரியமா எதிர்கொள்வது, இது எல்லாம் சேர்ந்தது தான் உங்களை ஒரு சிறந்த ப்ராப்ளம் சால்வரா மாத்துது. இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது. நேயர்களே, உங்ககிட்ட நான் கேட்க விரும்புறது இதுதான். ஒவ்வொரு நாளும் வரும் சிறிய அசௌகரியங்கள்ல நீங்க யாராக இருக்க போறீங்க? குறைகளை சுட்டிக்காட்டி சேர்ல உட்கார்ந்திருக்கிறவரா அல்லது தீர்வை உருவாக்குறவரா? நீங்க தான் முடிவு பண்ணணும். நேயர்களே, உங்களுக்காக ஒரு சிறிய 3 நாள் சவாலை நான் முன்வைக்கிறேன். முதல் நாள், ஒரு பிரச்சனையை நினைச்சு கவலைப்படும் நேரத்தை குறைச்சிக்கோங்க. கவனத்தை அடுத்த நகர்வுக்கு மாத்துங்க. சூப்பர். 2ஆம் நாள்,
நீங்க தள்ளி போட்ட ஒரு சின்ன வேலைய அது முழுமையா இல்லைனாலும் பரவாயில்ல, உடனடியா செஞ்சு முடிங்க. 3ஆம் நாள், ஒரு அழுத்தமான சூழ்நிலை வரும்போது அமைதியா மூச்சு விட்டு உங்களோட உணர்ச்சிக்கு பேரிட்டு இது எப்படி கையாளுவது அப்படின்னு மட்டும் சிந்திங்க. இந்த 3 நாள் உங்க வாழ்க்கையை உடனடியா மாத்திராது, ஆனா தீர்வுகளை நோக்கி செல்வதற்கான ஒரு அடித்தளத்தை கண்டிப்பா அமைத்து கொடுக்கும். ரொம்ப அழகான சவால் இது. தொடக்கத்துல நாம பார்த்த அந்த ஊழியர் மாதிரி இருக்காதீங்க. பிரச்சனைகளை கண்டு விலகி ஓடாம தீர்வுகளை உருவாக்குற நபரா மாறுங்க. இந்த உத்திகளை உங்களோட தினசரி வாழ்க்கையில பயன்படுத்தி பாருங்க. நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. இந்த ஆழமான அலசல் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறோம். மீண்டும் சந்திப்போம்.